ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற பாட்னாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்துட்டு செல்லாண்டியம்மன் கோவில்னு ஒரு பழமை வாய்ந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். கும்பாபிஷேகம் காலையில் 9 மணிலேருந்து 10:30க்குள்ளே நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால் பார்த்திங்கன்னா 9 மணிக்கெலாம் வந்தாச்சு கோவிலுக்கு. பைக்கை வந்துட்டு வெளியவே பார்க் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே வந்தாச்சு. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற முக்கால்வாசி மக்களுக்கு இந்த கோவில் தான் குலதெய்வமாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட வேண்டுதல் எதுவானாலும் இங்கே வந்துட்டு வேண்டிட்டு போனால் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்துட்டு மிகவும் புகழ்பெற்ற கோவிலாக விளங்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கோவிலுக்கு இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம். அதனால் இன்றைக்கி சரியான க்ரௌடாக தான் இருக்குது. உள்ளே போகும்போதே பாருங்கள் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்னு. கோவிலுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா இந்த நாடக மேடைக்கு மேலே பாருங்கள் அந்த எல்இடி திரை வச்சுருக்கிறாங்க. அந்த கும்பாபிஷேகத்தோட காட்சி வந்து நேரடி ஒளிபரப்பு இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கும்பாபிஷேகம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிரும். இன்னும் தீர்த்தம் வந்துட்டு எடுத்துகிட்டு வரல, இனிமேல் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே பாருங்கள் மேலே 3 கலசம் தெரியுது பாருங்கள். இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கு ஏற்ப வந்துட்டு மாறுபடும். ஒரு சில கோவிலில் வந்துட்டு 5 கலசம் வச்சுருப்பாங்க, சில கோவிலில் வந்துட்டு 7 கலசம் வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு கோவிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம செல்லாண்டியம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 கலசம் வச்சுருக்குறாங்க. இந்த கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு கோவிலுக்கு வைப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் புதுசாக ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. இப்போ தான் தீர்த்த குடம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இது கொண்டு போயிட்டு மேலே கலசத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகம் நடக்கும். திருக்கோவில் ஆலய அஷ்டமதி மகா கும்பாபிஷேகமானது காலை 9:30 மணி முதல் 10:15 மணி வரை அமைதியாக நடைபெறுகிறது. அமைதி காத்து கும்பாபிஷேகத்தை சிறப்பித்து தருமாறு உங்களை வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறோம். தீர்த்த குடம் கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. தீர்த்த குடம் வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. இப்போ தான் தீர்த்த குடம் மேலே கோவிலுக்கு மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு மற்ற நாளில் கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு கலந்துக்கணும். ஏன்னா அந்த கோவிலில் இருந்துட்டு அந்த தீர்த்த தண்ணி வந்துட்டு தெளிப்பாங்க. கோவிலிருந்து அந்த தீர்த்த தண்ணி நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்மளோட பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிக்கிற தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. யாரும் கோபுரத்துக்கு முன்னாடி உள்டிட்டு போக வேண்டாம். காவல்துறையின் அன்பான வேண்டுதல், தீர்த்தம் வந்து தெளிக்கிறதுக்கான ஏற்பாடு வந்து செஞ்சிருக்காங்க. நீங்க நிக்கிற இடத்துல தீர்த்தம் கிடைக்கும். அதனால யாரும் கோபுரத்துக்கு உள்டிட்டு போக வேண்டாம். இதுதான் நம்ம செல்லாண்டியம்மன் கோவில் குளம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ தான் புதுசாக சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. இந்த வெயில் காலத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடக்குதுன்னு. ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு கூட்டமே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் கூட கொஞ்சம் கூட நிற்கவே முடியல. அந்தளவுக்கு கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள்.
தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்து கலசத்தில் வச்சு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு பூஜை பண்ணி. பார்த்தீங்கன்னா உடனே கழுகு வட்டம் விட்டுட்டு இருக்குது பாருங்கள் மேலே. இனிமேல் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தீர்த்த குடம் தண்ணி ஊற்றிடுவாங்க. தீர்த்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி கழுகு வட்டமிட்டோன்னே பார்த்தீங்கன்னா தீர்த்த தண்ணியை கலசத்தில் ஊற்றிட்டாங்க. கரெக்டாக கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மளும் போய் கோவிலுக்கு பக்கத்தில் நின்று தீர்த்த தண்ணி நம்ம மேலே படுற மாதிரி நிற்க வேண்டியது தான். ஏன்னா அந்த தீர்த்த தண்ணி நம்ம மேலே பட்டுச்சுன்னா கோடி புண்ணியம் வந்து நம்மளை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம செஞ்ச பாவம்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் தீர்த்த தண்ணி அவங்க மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பேர் எல்லாம் பக்கத்தில் போயிட்டு நின்று தீர்த்த தண்ணி தெளிக்கும் போது நின்று இருக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக அங்கேருந்து தீர்த்த தண்ணியெல்லாம் மேலே தெளிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே கோவிலுக்கு வந்திருக்கிற எல்லா பக்தர்கள் மேலேயும் இந்த தீர்த்த தண்ணி படணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வருங்க ஒரு பைப் செட்டப்பில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அந்த தோட்டத்திலலாம் வச்சுருப்பாங்களே தெளிப்பு நீர் பாசனம், அந்த கருவியை வச்சு ஃபுல்லாக தண்ணி தெளிக்க வச்சுருக்கிறாங்க. அது சுற்றி சுற்றி அடிச்சுட்டு இருக்குது எல்லாத்து மேலேயும். அப்படி இருந்தும் மக்கள் கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்தில் போய் அவங்க அந்த கோவிலேருந்து அந்த மஞ்சள் நீர் தெளிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தீர்த்த தண்ணியை தெளிக்கிறதாங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க, வந்ததுக்கு நம்மளும் போய் தீர்த்த தண்ணி நம்ம மேலே தெளிக்கிற மாதிரி நின்றுட்டு தீர்த்த தண்ணி நம்ம மேலே தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக போயிட்டு ஒவ்வொரு சாமியாக பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்துட்டு புதுசாக சிலைகள்லாம் நிறையா கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. சாமியும் பார்த்திங்கன்னா புதுசாக நிறையா வச்சுருக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஆரம்பத்தில் என்ட்ரன்ஸில் பாருங்கள், இங்கே 2 சாமி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இந்த சைடு ஒரு சாமி வச்சுருக்கிறாங்க. சாமி பேரே பார்த்திங்கன்னா என்னன்னே நமக்கு தெரியலை. இங்கே ஒரு சாமி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஒரே கல்வெட்டில் சிங்கிள் பீஸில் எப்படி செதுக்கியிருக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குங்க அந்த சாமி. இங்கே இருக்கிற சாமி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளிப்புறத்தில் கிழக்கே வந்து வச்சுருக்கிறாங்க. கோவிலுக்கு கிழக்கால சைடு இதெல்லாமே இருக்குது. தீர்த்த தண்ணி தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்க அள்ளி வீசினதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளே நனைஞ்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஊற்றி விட்டாங்க நம்ம மேலே. அப்படியே இந்த சைடு பாருங்கள், இந்த சாமிக்கு வந்துட்டு உருமா கட்டி விட்டுருக்குறாங்க ஒரு பையன்.
இந்த சைடு பாருங்கள் எத்தனை குதிரை வச்சுருக்குறாங்க. ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஒரே சைஸ் ஒரே டிசைனில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எல்லாமே கலரிங்லாம் பெயிண்டிங்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிலை எல்லாமே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கிழக்கு புறம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ குதிரை இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு யானை சிலை இருக்குது. இந்த கோவிலில் என்ன ஒன்று புதுசாக பெரிய அளவில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற அந்த செட்டு தாங்க. அந்த கோவிலுக்கு முன்னாடி போட்டுக்கிறாங்க பாருங்கள் இந்த பெரிய செட்டு. இது வந்து முன்னாடி சுத்தமாக இல்லை, ஒரே எம்டியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு போட்டு வச்சுருக்குறாங்க. கோவிலுக்கு வெளியே இங்கே ஒரு முனீஸ்வரர் சிலை வச்சுருக்குறாங்க பாருங்கள், கை ஓங்கி நிற்கிற மாதிரி. இது வந்து கோவிலுக்கு கிழக்கு புறமாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம கோவிலுக்கு முன்புறம் வந்தாச்சு. எங்கள் கோவிலுக்கு முன்புறம் பார்த்திங்கன்னா 2 சாமி சிலை வச்சுருக்குறாங்க பாருங்கள். பெரிய சைஸில் இருக்குங்க இது இருக்கிறதுலையே. அங்கே வந்துட்டு அந்த சைடு ஒரு சாமி சிலை இருக்குது பாருங்கள். அதோட கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. அந்த சைடு வந்துட்டு மேற்கால சைடு அந்தளவுக்கு குதிரை ஒன்றும் இல்லை. கிழக்கால சைடு தான் நிறையா குதிரை சிலை வச்சுருக்குறாங்க. இந்த சாமி சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நிறையாவே வச்சுருக்குறாங்க. அதுவும் தனித்தனியாக நிறைய இடத்துல இருக்குது. கோவிலோட என்ட்ரன்ஸ் இங்கேருந்து பாருங்கள். கோவில் அந்தளவுக்கு தெரியலை, உள்ள செம்ம கூட்டமாக இருக்குது. இல்லாட்டி நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கூட்டமாக இருக்கும், அந்தளவுக்கு தெரியலை. இந்த இடத்துல கோவிலுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா இது புதுசாக வச்சுருக்குறாங்க. இப்போதைக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு சாமி சிலை வச்சுருக்குறாங்க, முனீஸ்வரர் சிலை. இது வந்துட்டு கோவிலுக்கு மேற்கு புறமாக இருக்குது, கை வாங்கி நிற்கிற மாதிரி பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். முன்னாடியெல்லாம் அங்கே இருக்கிற குதிரை சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கும், மண்ணில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சதாக இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட்லேயே எல்லாமே காங்கிரீட்டில் கட்டி வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்குது. பிள்ளைய கையில் பத்திரம் பார்த்துக்கோங்க, நகைகளை மிக பத்திரம் பார்த்துக்கோங்க. இல்லை குழந்தைய காணாமல் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. சாந்தபுரம் இந்த பையனை காணவில்லையா? அந்த பையன் எங்க இருந்தாலும் உடனடியாக பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவனை கூட்டியது ஒப்படைக்குமாறு அவங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இணையத்தை சத்தியம் இருந்தாலும் அந்த அனைத்து இளைஞர்கள் முக்கியமான அறிவிப்பு. அண்ணாவோட பக்கத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறோம். 16 மணிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அண்ணாவோட பக்கத்தில் சொல்லும்படி உங்களை பாடம் தட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேல் பாருங்கள், கரெக்டாக கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் முன்னாடி அடித்து வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். கோவிலுக்கு காணிக்கையாக வழங்குற அமௌண்ட்டு டொனேஷன் எல்லாமே இங்கே தான் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே எழுதிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக. இதுதான் பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸு. அந்த ஆர்ட்ஸுக்கு மேலே போகிறதுக்கு வந்துட்டு குச்சியிலேயே ஏணி மாதிரி படிக்கட்டு கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த சைடு அப்படியே அங்கிட்ட இன்னும் லைவில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அந்த எல்இடி திரையில் பாருங்கள் ஃபுல்லாக அங்கிட்டு நாடக மேடம் மேலே ஓடிக்கிட்டு போய் பாருங்கள். சரியான க்ரௌடுங்க. வர வர முன்னாடி வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இப்போ வர வர பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு கூட்டம். அப்படியே இந்த சைடுங்கிட்ட அன்னதானமும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே அன்னதானம் போடுற இடத்துல பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். அன்னதானம் போடுறதுக்காக இங்கே ஒதுக்கி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இடம் தாங்க. ஆனால் இது வந்து 130 சிப்பம் அரிசி மட்டுமே அன்னதானத்துக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. இங்கே நிற்கிறதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமே ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு கூட்டம். இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரையுமே அன்னதானம் ஓடிக்கிட்டு இருக்கோம் நிற்காமல். இங்கே அன்னதானம் இங்கே போகிறதும் இல்லாமல் இன்னும் ஆட்டோவிலலாம் வச்சு வெளியே 2 மணி நேரத்துலலாம் அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக தான் இருக்குது. இந்த சைடு வந்துட்டு கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இங்கிட்டு குளத்தில் வந்துட்டு இங்கிட்டு கடைகள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அது பாருங்கள் சரியான க்ரௌடுங்க. இன்றைக்கி கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே அன்னதானம் போகிற இடத்துலையும் சரியான கூட்டமாக இருக்குது. அதனால் அந்த சைடெலாம் பாருங்கள், இங்கே ஆட்டோலலாம் இங்கிட்டு கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்கள். அதுலேயுமே வாங்க முடியல, அதுலேயுமே சரியான க்ரௌடாக தான் இருக்குது.
நம்ம இப்போ அந்த கோவிலிருந்து ஆப்போசிட்டில் அப்படி இங்கே குளத்துக்கரையில் இன்னொரு முனி கோயில் இருக்குது, அங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த குளத்துக்கரை மேலே தான் நின்றுட்டுருக்குறோம். இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள், அவுட்டரில் ஃபுல்லாக கார் பார்க்கிங் இந்த சைட்லாம் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. மரம் அங்கிட்ட 2 3 நிறையா இருக்கும். நிழலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் நிழலுக்காக எல்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே வரையும் பாருங்கள் சரியான கூட்டங்க அந்த சைடு. இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முனி கோவில் இருக்குது. இந்த கோவில்லையும் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக தான் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் முனி கோவில். இதுவும் அந்த செல்லாண்டியம்மன் கோவிலோடு சேர்ந்தது தாங்க. இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் தான். இதுவும் பார்த்திங்கன்னா புதுசாகவே கட்டியிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கு நம்மளும் கும்பாபிஷேகத்தை பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம். அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.